ஜஸ்ட் ரிலாக்ஸ்ல உங்க எல்லாருக்குமே ஃபேவரட்டான செக்மெண்ட் தாங்க காத்துட்டு இருக்கு. ஸோ சினிமா சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு பார்க்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குங்க. பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம செலிபிரிட்டிஸ்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. நிறைய வித்தியாசமான திங்ஸ் எல்லாம் வந்து அங்கே நடக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு அழகான சினிமா சம்மந்தப்பட்ட ஈவெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஆமாம், நானும் பொறுக்கி தான். இந்த படப்பிடிப்பில் படபூஜையில் நான் கலந்துக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த படத்தில் நான் எந்த படத்திலும் இல்லாத சிறப்பான ஒரு தோற்றத்தில் இந்த படத்தில் நடிக்கிறேன். கண்ணு தெரியாத ஒரு கேரக்டர். இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய சகோதரர் முத்துக்குமார் சாருக்கும் என்னுடைய அருமை தம்பி ஜெய ஆகாஷ் அவர்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதுக்கும் மேலாக ஷாஜகான், சரவணன் இந்த 2 ப்ரொடியூசருக்கும் வாழ்த்துக்களும் மற்றும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வர்றதுக்கு என்னுடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் ஹீரோ ஆக்ட் பண்ணுற ஆமாம் நான் பொறுக்கி தான் படத்தோட பூஜை. தொடர்ந்து ஷூட்டிங் கூட ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸுக்கு நான் இதுக்கு முன்னாடி சென்னை டு பேங்காக் படம் பண்ணேன். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தோட ரஷஸை பார்த்துட்டு அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகும். ஆகாஷ், டெஃபினட்டாக நீங்கள் தமிழில் வந்து ஒரு முன்னணி நடிகராக வருவீங்க, எங்களுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி கொடுக்க சொல்லி எனக்கு கேட்டு அவங்களுக்காக நான் பண்ணுற இந்த படம் தான் ஆமாம் நான் பொறுக்கி தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அந்த ரஷஸை பார்த்து என்னை நம்பி அடுத்த படத்தை எனக்கு கொடுக்குறதுக்கு. அண்டு இந்த படத்தில் வந்து டைரக்டர் தேவராஜ் எங்கூட ஒரு 4 படம் தெலுங்கில் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனந்தம் மல்லி முதலாயந்தி, தொங்க பிரேமா, லவ் இன் மலேசியா, வில்லன் பிரேம கதாபடங்கள்லாம் வந்து எங்கூட ஒர்க் பண்ணார். அப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவார் ஃப்ரீயாக இருக்கும்போது, ஜி இது நல்லாயிருக்கும், எனக்கு வந்து பார்த்தா நீங்கள் தான் ஒரு அடுத்த விக்ரமாக இருக்கீங்க, ஏன்னா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உடம்பை ஏற்றி இறக்கி பண்ணுறீங்க, அண்ட் அந்த ஃபேஸ் ஷேப்புக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கெட்டப்பில் நான் அந்த படத்தில் வருவேன். ஸோ நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி கேட்டார். ஸோ ஓகே சொல்லி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இவங்க சென்னை டு பேங்க் முடிஞ்சோடனே அடுத்த படம் பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது நான் தேவராஜோட இதை ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கதை, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அதாவது அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா கூட அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹீரோவே வந்து ஆமாம் நான் பொறுக்கி தான் சொல்கிறது. ஸோ அவன் எதுக்கா அப்படி பொறுக்கியாக இருக்கான்றது வந்து அது கிளைமேக்ஸு தெரியும். அவனோட ஒரு ரீசன் வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனாக இருக்கும். அவன் பண்ணுற அதாவது இது வரைக்கும் பொதுவாக எல்லாம் சொல்கிறேன், பட் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் நிறைய படம் பார்ப்பேன், எல்லா லாங்குவேஜ் படம் பார்ப்பேன். ஆனால் இதில் வர்ற அந்த ரீசன், ஹீரோ வந்து எதுக்காக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் போய் வில்லங்களை பழி வாங்குவான், அது எதுக்கான்றது வந்து ஒரு புதுசாக இருக்கும். அதை நீங்கள் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. டெஃபினட்டாக சென்னை டு பேங்காக் அப்புறம் இந்த ஆமாம் நான் பொறுக்கி தான் ஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நாங்கள்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இந்த படத்தில் எங்கூட சென்னை டு பேங்காக் ஆக்ட் பண்ண பவர் ஸ்டார் அண்ணன், சாம்ஸ், அப்புறம் யோகி பாபு, தென் புதுசாக கயல் வின்சென்ட், கயல் படத்தில் நடிச்ச கயல் வின்சென்ட், தென் பொன்னம்பல அண்ணன் நடிக்கிறார். இதில் நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் ஹீரோயின்ஸாக பார்த்திங்கன்னா அனிஷா, அப்புறம் தீப்தி பண்ணுறாங்க. டெஃபினட்டாக அந்த கடவுள் புண்ணியத்தில் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க என் ப்ரொடியூசர்ஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக நான் அந்த ஆண்டவனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நானும் பொறுக்கி தான். இவ்வளோ நாள் நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ புதுசாக சிவப்பாக இருக்கவங்களும் பொறுக்கித்தனம் பண்ண மாட்டாங்கல்ல. இந்த படத்தில் ஹீரோ ஆகாஷ் பொறுக்கித்தனம் பண்ணுறாரு. அதுதான் கதை மேட்ரு. மேலும் இதில் டைரக்ஷனில் அவரே கேமராமேன், அவரே டைரக்ஷன் பண்ணுறாரு. மிஸ்டர் தேவராஜ் தெலுங்குல எல்லாம் கலக்குனவர், இப்போ தமிழ்லையும் கலக்க வந்துக்கிட்டு இருக்காரு. 2017 எனக்கு புக்கான முதல் படம். அதை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ரசிக பெருமக்கள் கண்டிப்பாக இதை படத்தை பார்க்கணும். அண்டு ப்ரொடியூசர் பற்றி சொல்லணுன்னா ஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஏன்னா எல்லாருமே கம்பைன்ஸ் சினிமாஸ் அப்படி தான் வைப்பாங்க. இதில் ஃபேக்ட்ரி வைக்க காரணம் என்னென்னா தொடர்ந்து திரைப்படங்கள் எடுக்கணுன்ட்டு அவருடைய பொன்னான ஆசை. இந்த திரையுலகத்துக்கு கிடைத்த மிஸ்டர் ஷாஜகான் ஜி ஃபிலிம்ஸ் ஃபேக்ட்ரிக்கு நன்றி. மேலும் இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து மகிழணும். உங்களுடைய உதவிகளோடு ரசிக பெருமக்கள் உங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களோட வணக்கம். இந்த ஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தயாரிக்கும் 2வது படமான ஆமாம் நானும் பொறுக்கி தான். இந்த படத்தில் வந்து ஜெயா கஷ்கர் 2வது முறையாக ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் சென்னை டு பேங்காக்ன்ற எங்களோட முதல் படத்தில் கேமராமேனாக இயக்குன திரு தேவராஜ் அவர்களை வந்து இந்த படத்தில் டைரக்டராக இன்ட்ரோ பண்ணுறோம். ஏற்கனவே சென்னை டு பேங்காக் படம் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு நம்பிக்கையோட திரும்பி 2வது படமான ஆமாம் நானும் பொறுக்கி தான்றதை
இந்த ஜி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நிறுவனம் வந்து தயாரிக்குது. இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா முன்னணி வில்லனாக இருந்த மிஸ்டர் பொன்னம்பலம் சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நடிக்கிறாரு. அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா முன்னணி காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வித்தியாசமான ரோல்ஸில் வராங்க. எல்லோரும் கொஞ்சம் என்டர்லி இந்த ஸ்டோரியே வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாரி ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும். மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த படத்தை வந்து நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம். எங்களுக்கு வெற்றியை வந்து பெற்றுத்தரதுக்கு மக்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கணும். எங்களுக்கு பேராதரவு தந்து எங்களை வந்து வெற்றி பெற நீங்கள் வாழ்த்தணும். நன்றி. வணக்கம், திஸ் இஸ் அனிஷா ஃப்ரம் பெங்களூர். இன்றைக்கு ஆமாம் நானும் பொறுக்கிதா மூவியோட பூஜா and I'm very happy to be here, and I would like to thank my producer Shahjahan sir and my co-star Jaya Akash sir for giving me this opportunity, and my character is very interesting in the movie and I'm looking forward to be a part of this team.